ஓம் நமோ நாராயணா போற்றி. ஓம் கொழுமணிவாக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயணா போற்றி. ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது காஞ்சிபுரம் மாவட்டம், குன்றத்தூர் வட்டம், கொழுமணிவாக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் ஆலயத்தை பற்றித்தான் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம். அப்படி என்ன இந்த ஆலயத்தின் சிறப்பு என்று கேட்கிறீர்களா? சுமார் 1300 ஆண்டுகள் பழமையான ஆலயம். பாண்டிய மன்னர் காலத்து கோயிலாகவும், கிருஷ்ண தேவராயர் இக்கோயிலில் குடமுழுக்கு செய்ததாகவும் சான்றுகள் கூறப்படுகிறது. மிகவும் சக்தி வாய்ந்த கருங்கற்களால் கட்டப்பட்டு இருக்கிறது. சிதிலமடைந்து இருந்த ஆலயம் பின்னாளில் புதுப்பிக்கப்பட்டு இன்று வரை அபிஷேகம், ஆராதனை செய்யப்படுகிறது. மற்றும் இது ராகு கேது பரிகார தலமாகவும் போற்றப்படுகிறது. இந்த ஆலயத்தில் எவ்வித தோஷமாக இருந்தாலும் ஆலயத்தை 5 முறை வலம் வந்து வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகிறது என்பது மக்களின் மறுக்க முடியாத உண்மையாக நம்பப்படுகிறது. மற்றும் இவ்வாலயத்தில் மிகவும் பழமையான 1300 ஆண்டுகள் பழமை கொண்ட இவ்வாலயத்தின் கல் தூண்களில் பொறிக்கப்பட்ட கல் தூண் விநாயகர், சிவபெருமான், ஸ்ரீராமர், ஆஞ்சநேயர், காளிங்கன் நடனம், சீதா தேவி, ராதாகிருஷ்ணர் என்று பலர் உள்ளனர். அதே போன்று ஸ்ரீ லட்சுமி நாராயணர் சன்னதி வலதுபுறம் ஸ்ரீராமர், சீதா, ஸ்ரீ லட்சுமணர் காட்சி தருகிறார். துவார பாலகர்களாக ஜெயன், விஜயன் காட்சி தருகிறார்கள். அதே போன்று நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விலகிடச் செய்திட ஸ்ரீராமர் பாதம் தரிசனம் தருகிறார். அதை தொட்டு வணங்கும் போது நம் தொல்லைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகுவது போல் ஒரு உணர்வு ஏற்படுவதை உணரலாம். இவ்வாலயத்தில் இன்னும் ஓர் சிறப்பு அதிசயம். ஸ்ரீராமரும் சீதா தேவியும் ஆலயத்தினுள் பேசிக்கொண்டு இருக்கையில் ஸ்ரீ அனுமான் அனுமதி வராமல் உள்ளே வந்துவிட்டார். இதை பார்த்த ஸ்ரீராமன் அனுமனை பார்த்து, நில்லாய், கல்லாய், எம் பிள்ளாய் என்று சொல்ல, அனுமான் அதை கேட்டு அப்படியே ஆலயத்தின் வெளியே இறைவன் சொல்லை கேட்டு இன்று வரை கல்லாய் இருப்பதை நாம் காணலாம். அதே போன்று ஆலயத்தின் பிரகாரம், கோபுரம் தங்க நிறத்தினால் செய்தது போன்று ஒரு தங்க கோயிலாகவே காட்சி தருகிறது. அடுத்ததாக இதோ நாம் மூலவர் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் அன்னை ஸ்ரீ லட்சுமி தேவியை தன் மடியில் அமர வைத்து காட்சி தரும் அழகை பார்த்தால் அப்பப்பா ஆனந்தம், பேரானந்தம். பக்தர்களாகிய நம் கஷ்டங்கள் குறைந்து தொழில் வளம், செல்வ வளம், குடும்ப ஒற்றுமை, குழந்தை வரம் என அனைத்து வளங்களையும் பெற்று வாழ கொழுமணிவாக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் ஆலயம் சென்று அருள் பெற்று வருவோம். அதே போன்று ஆலயத்தின் வலதுபுறத்தில் மிகப்பெரிய திருக்குளம் உள்ளது. பெருமாளுக்கு செய்யப்படும் திருமஞ்சன நீர் பூமிக்குள் சென்று இங்குள்ள புஷ்கரணி நீருடன் கலப்பது மிகவும் மருத்துவ குணம் என்பதால் இக்குளத்தில் புனித நீராடினால் பித்ருதோஷம் அகன்றுவிடும். இந்த திவ்ய புஷ்கரணி கரையினில் சனிக்கிழமை மாலை வேளையில் திருமஞ்சனம் நடைபெறும் போது ஸ்ரீ விஷ்ணு பாதத்திற்கு துளசி பூஜை செய்து வஸ்திரம் சாற்றி வழிபட்டால் நம் முன்னோர்களில் ஆசி கிடைத்து குடும்ப தோஷம் விலகும். இன்று ஒரு சிறப்பு என்னவென்றால், கல்லாகி நின்ற அனுமானுக்கு வியாழன், சனிக்கிழமை, அமாவாசை தினங்களில் எண்ணெய் மூழ்கி துளசியிட்டு உளுந்து வடை நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் தடைகள் அகன்று வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்பது
மக்களின் உண்மையான நம்பிக்கை. அதேபோன்று ஸ்ரீ லட்சுமி நாராயணருக்கு துளசியில் அர்ச்சனை செய்து தீபமிட்டு தாயாருக்கு தாமரை மலர் சாற்றி ஸ்ரீ விஷ்ணு பாதத்திற்கு துளசியிட்டு வழிபட சகல செல்வங்களும் பெருகும் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்கு இன்னும் ஓர் சிறப்பு. திருக்கச்சி நம்பியாழ்வாரும் ராமானுஜ பெருமான் அவர்களும் இப்பெருமாளை வந்து வணங்கி சேவித்து ஆசி பெற்றதால் இன்று வரை திருப்பெரும்பூரில் நடைபெறும் 10 நாள் ராமானுஜர் உற்சவத்தில் நீர்மோர் கொடுத்து சேவை செய்து வருகிறார் தன் தந்தையின் பணியை கமலக்கண்ணன் அவர்கள். அது மட்டுமல்ல, இவ்வாலயத்தில் தினமும் அன்னதானம் நடைபெறுகிறது. இன்னும் ஓர் சிறப்பு. திருக்கச்சி நம்பியாழ்வார் உற்சவத்தில் 10 நாள் அன்னதானமும், ராமானுஜர் உற்சவத்தில் தீர்த்தம் மோர் கைங்கரியம் அனைத்தையும் செல்வமணி பாகவதர் நடத்தி வந்தார். அதன் பிறகு அந்த கைங்கரியத்தை அவர் பிள்ளையாகிய செல்வ கமலக்கண்ணன் அவர்கள் அதை நடத்தி வருகிறார் என்பது ஒரு மாபெரும் சிறப்பு. இப்படி மிகவும் பிரசித்தி பெற்ற கொழுமணிவாக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் தரிசிக்க காண கண்கோடி வேண்டும். பக்தர்கள் அனைவரும் ஒருமுறை கொழுமணிவாக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயணரை பார்த்து லட்சுமி கடாட்சம் பெறுங்கள். ஓம் நமோ நாராயணா. ஓம் லட்சுமி நாராயணா. கொழுமணிவாக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயணா போற்றி. ஸ்ரீ கொழுமணிவாக்கம் ஆலயத்தின் வழித்தடம் மாங்காடு குன்றத்தூர் இடையில் கொழுமணிவாக்கம் பேருந்து நிலையம் இருக்கிறது. மாங்காட்டுக்கு மிக அருகில். ஆலய தொடர்புக்கு செல்வ கமலக்கண்ணன், கொழுமணிவாக்கம்.